வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். எனக்கு தமிழ் சிலபஸ் நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ் குரூப் 4க்கான அறநூல்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா அழகு 7 சரிங்களா. மொத்தம் நம்ம தமிழில் மொத்தம் 7 அழகு தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு மோர் சிலபஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதில் தமிழில் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே திருக்குறளும் இந்த இலக்கியங்கள் தான் சரிங்களா. ஸோ அதோட இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அறநூல்கள் பாருங்கள். அறநூல்கள் அப்படின்ற நூல்களோட டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா. நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களை தான் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எப்படியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா, இது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் சரிங்களா. அதனாலும் 14 கீழ்கணக்கு நூல் தான். இருண்ட கால இலக்கியங்கள்னாலும் அதுதான் சரிங்களா. நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படின்னும் இதுக்கு சிறப்பு பெயரும் இருக்குது சரிங்களா. அடுத்து இது தோன்றிய காலத்தினால இந்த காலத்தை நீதி நூற்காலம் சரிங்களா. இந்த நூல்கள் தோன்றிய காலத்தை நீதி நூற்காலங்கள் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். இது இல்லாமல் இதோட இலக்கணம் கூறும் நூல் அப்படிங்கிறது என்னென்னா பன்னிரு பாட்டியல் சரிங்களா. இந்த நூல்களில் இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு காட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மொத்தம் இதில் 18 நூல்கள் இருக்குது. மொத்தம் என்னென்ன பார்ப்போமா. ஸோ மொத்தம் 18 நூல்கள் என்னென்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏழாதி, ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, திருக்குறள், கார் 40, திணைமொழி 50, ஐந்திணை 50, திணைமாலை 150, ஐந்திணை 70, கைநிலை அல்லது ஐந்திணை 60, களவழி 40 சரிங்களா. ஸோ இந்த நூல்களில் மொத்தம் நீதி நூல்கள் சரிங்களா. நீதி சார்ந்த நூல்கள் மொத்தம் 11 சரிங்களா. ஸோ அந்த நூலோட ஆசிரியரும் பார்ப்போம். இதை பொறுத்துகளை கேட்கலாம், நூலாசிரியரை சரிங்களா. இல்லைனா ஒரு ஆன்லைன் கொஸ்டினாகவும் கேட்கலாம் சரிங்களா. நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் சரிங்களா. நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள். அடுத்து நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேதனார், திரிகடுகம் நல்லாதனார், ஏழாதி கனிமேதாவியார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முஞ்சுரை அறையனார், பழமொழி 400 முஞ்சுரை அறையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் காரியாசான் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. முதுமொழி காஞ்சி கூடலூர் கிடார், திருக்குறள் திருவள்ளுவர். அதே மாதிரி காரணர். இது 11 மொத்தம் இந்த 11 நூல்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மொத்தம் அறநூல்கள் மீன்ஸ் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் அகநூல்கள், அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் எத்தனை கேட்டிங்கன்னா 6 சரிங்களா. 17 கீழ்கணக்கு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 6. அது என்னென்னா கார் 40. கார் 40க்கான ஆசிரியர் கண்ணம் கூத்தனார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், அவர் கண்ணம் கூத்தனாரா சேந்தனாரா தான் குழப்பம் சரிங்களா. கார் 40 கண்ணம் கூத்தனார். திணைமொழி 50 கண்ணம் சேந்தனார் சரிங்களா. ஐந்திணை 70 மாறன் பொறையனார். திணை மாலை 150 கனிமேதாவியார் சரிங்களா. ஐந்திணை 70 மூவாதையார். கைநிலை அல்லது ஐந்திணை 60 சரிங்களா. இது புல்லாங்காடனார். இந்த கனிமேதாவியார் மட்டும் 2 நூல் இருப்பார். என்னென்ன சொல்லுங்க. இந்த கனிமேதாவியார் நூல் ஒன்று திணைமாலை 150 சரிங்களா. ஒன்று திணைமாலை 150. அப்புறம் இங்கே இருக்கு பாருங்களேன், திணைமாலை 150 ஒன்று இருக்காரா. அது இல்லாமல் ஏழாதின்னு எழுதிருக்காரு சரிங்களா. கண்ணஞ்சேத்தனார் என்ன இருக்காரு, திணைமாலை 150 ஒன்று ஏழாதையும் எழுதியிருக்காரு சரிங்களா. ஸோ மொத்தம் இத்தனை நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துக்கணும் நம்ம ஓகேவா. ஸோ இப்போ அறநூல்கள் பார்த்தோம். அடுத்து புறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அது என்னென்னா களவழி 40 சரிங்களா. களவழி 40 இதை எழுதுனது யார், பொய்கையார் சரிங்களா. மொத்தம் நீதி நூல்கள் 11 சரிங்களா. நீதி நூல்கள் 11, அகநூல்கள் மொத்தம் 6, புறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 1, மொத்தம் 18 கீழ் நூல்கள் சரிங்களா. ஸோ நம்ம சிலபஸில் குறிப்பிடப்பட்டிருக்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோன்னா அகநூல் சொல்லிட்டு சில நூல்கள் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவையார் சம்மந்தமான செய்திகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 17 கீழ்கணக்கு ஃபுல்லாகவுமே இங்கே பார்க்க வரோம். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க சொல்லிவிட்டு அறநூல்கள் நாங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம், அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு 2-3 நூலோட நேம் நாங்கள் சிலபஸில் கொடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் 17 கீழ்கணக்கு நூல் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும் சரிங்களா. அவங்க ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபுல்லாக படிக்காது நம்மளுக்கு நல்லது சரிங்களா. ஸோ மொத்தம் இதில் பாருங்களேன், இதில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு சொன்னோம்னா 3 என்னென்ன அப்படின்னா திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏழாதி சரிங்களா. இது மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள், அதாவது மருந்துகளால் இந்த பேர் இருக்கும். சிறுபஞ்சமூலம்னா இது 5 பஞ்சு அப்படின்னா 5ன்னு அர்த்தம் சரிங்களா. 5 மருந்துகளால் ஆனது உடம்புக்கு எப்படி போக்குதோ அது மாதிரி 5 அறக்கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி திரிகடுகம்னா திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போ 3 பொருளாலான சுக்கு மிளகு திப்பிலி அதான் திரிகடுகம் சரிங்களா. இது 3 மருந்தாலான பொருள் எப்படி உடம்புக்கு நல்லது செய்தோ அது மாதிரி மனசுக்கு நல்லது செய்யும், அது மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து இரட்டை அறநூல்கள் என்ன அப்படின்னா இன்னார் 40, இனியவை 40.
இன்னா நாற்பது இனி ரொம்ப ஈஸிப்பா. அதுக்கான பாடல் லைன் கொடுத்தா கூட ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன தெரியுமா? இந்த வேலை செய்யாது இன்னா 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 அப்படின்னு முடிக்கும் சரிங்களா. இதை இனியவை 40 அப்படின்னா இனியவை தர 40 நூல்கள். அது என்ன அப்படின்னா இனிது இனிதுன்னு முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்து நீதி நூல்களில் சிறிது என்னதுன்னா இன்னா 40 இனி 40 பாருங்களேன். இரட்டையற நூல்கள் அதுதான். சிறிய நீதி நூலில் சிறிய நூலும் அதுதான் சரிங்களா. அடுத்து நீதி நூல்களில் பெருசு என்ன அப்படின்னா திருக்குறள் சரிங்களா. திருக்குறள் மாதிரி அறம் கூற நூல் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து அகநூல்களில் பெருசு பெரியது என்ன அப்படின்னா திணை மாலை 150 அந்த பேரில் இருக்குது. 150 நூலை கொண்டிருக்கு சரிங்களா. பாடல்கள் கொண்டு இருக்குது. அடுத்து அகநூல்களில் சிறியது என்ன? அகநூல்கள் சிறியதுனாலும் பெரியதுனாலும் சேம் ஒன்று தான் சரிங்களா. அது என்ன அப்படின்னா காரணம் 40 தான் சரிங்களா. ஸோ அகநூல்களில் சிறியது வந்து காரணம் 40 சரிங்களா. காரணம் 40 நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தம் அகநூலில் ஒரே நூல் சரிங்களா. ஒரே நூலில் சரி புறநூல் தான் ஒன்று இருக்குது. அகநூலில் சிறியது வந்து காரணம் 40 சாரி ஓகேவா. அடுத்து இப்போ வந்து இவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ இதில் வரிசையாக ஒவ்வொரு நூலுக்கான ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குது பார்ப்போம். இது வந்து எதாவது ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நியூ புக்கும் ஓல்டு புக்கும் இது 2 சிலபஸையும் ரெஃபர் பண்ணி கொடுத்ததா சரிங்களா. ஸோ முதல்ல பார்க்குறது என்னது, நாலடியார் வந்து 17 கீழ்காக நூல்களில் ஒன்று. இதுவும் சிலபஸில் இருக்குது சரிங்களா. இதோட எண்ணிக்கை எத்தனைன்னா 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் வந்து 400 பாடல்களை கொண்டது. இதற்கு சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து 4 அடி 400 அப்படின்னும் வேளாண் வேதம் அப்படின்னும் சிறப்பிக்கப்படுது சரிங்களா. 4 அடி 400 அப்படின்னும் வேளாண் வேதம் அப்படின்னும் சிறப்பிக்கப்படுது. இதோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்படுது. சமண முனிவர்கள்னால் தெரியும் இல்லையா, சமண சமயத்தை ஏற்றிருக்க அந்த முனிவர்களை தான் சமண முனிவர்னு சொல்லுவோம். அது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்க நேம் யாரும் குறிப்பிடப்படல ஸ்பெசிஃபிக்காக. அதனால் ஓரளவு சமண முனிவர்கள்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து 11 அப்படின்னா 18 சரிங்களா. அதனால தான் 11 கீழ்காக்கணும்னு சொல்கிறோம். இது பாருங்களேன், இது வந்து திருக்குறளை போலவே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 முப்பால் பகுப்புகளை கொண்டது. கொஸ்டின் இப்படி கேட்கலாம், திருக்குறளை போலவே முப்பால் பகுப்பு கொண்ட மற்றொரு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நாலடியார் சரிங்களா. இதோட சிறப்பு என்ன பாருங்க, இந்த நூலையும் திருக்குறளையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி சரிங்களா. அந்த 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறள் சரிங்களா. இப்போ இந்த வார்த்தையை கொடுத்துட்டு பழமொழியால் இல்லை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ என்னது 4ம் 2ம் சொல்லுக்குருதி இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் நூல் வந்து நாலடியாரும் திருக்குறளும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கான பாடல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம் செய்தாலும் சென்று கொளல் வேண்டும் செய்விளக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு சரிங்களா. ஸோ இதோட பாடல் பொருள் என்ன அப்படின்னா, அதாவது நாய்க்கால் வந்து நாயோட கால் பார்த்துருக்கீங்களா, ஒட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது மாதிரி நம்ம கூட நெருக்கமாக நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை சரிங்களா. நாய்க்கால் சிறுவீரர் போல் நன்கனியர் ஆயிரும். ஈக்கால் துணையும், ஈக்காலில் எவ்வளோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை விட அந்த அளவுக்கு கூட அவங்க துணை செய்ய மாட்டாங்க. ஒரு யூஸும் இல்லை. சில பேர் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். உதவ மாட்டார் நட்பினாம் செய்தானும் சென்று கொள் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. வாய்க்கால் தெரியுமா, வாய்க்கால் வந்து தூரமாக இருக்கும். அதாவது அந்த கிணறுலேருந்து வாய்க்கால்லேருந்து வயலுக்கு பாய நீர் வந்து கிணறு எங்கேயோ இருக்கும், வயல் எங்கேயோ இருக்கும். அதில் ரெண்டையும் இணைக்கிறது இது வாய்க்கால் தூரமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு தண்ணீர் தர மாதிரி உதவி பண்ணுது. அது மாதிரி சில நபர்கள் வந்து தூரத்தில் இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள் சரிங்களா. அடுத்து வைப்பொலி கேட்படா வாய்தீர் கேடில்லை மிகச்சிறப்பின் அரசர் சிறியன் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அள்ள பிற. அதாவது கல்வி பொருளை வைக்கிறவங்க வந்து பிறரால் கொல்லப்படாது. அதாவது என்ன சொல்கிறது, கொள்வதும் மிகக்கூடாது குறைப்பதும் குறையப்படாதுன்ற மாதிரி நம்ம கல்வி மட்டும்தான் இன்னொருத்தவங்க கொடுத்தா அது குறையாது சரிங்களா. அது வந்து ரொம்ப முடிவுடைந்த அரசர். அதாவது அரசர் ஒரு பொருளை நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடணும். அந்தளவுக்கு அரசர் பெரியவர். ஒரே ஆளையும் நம்மள்கிட்ட கல்வியை பிடுங்க முடியாது. இன்னும் தெரியுமா, அதை ஒருத்தவங்களை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வளர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஒருவன் வந்து தன்னுடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னா கல்வி சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படி இருக்குன்னா கல்வி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு சொற்பொருள் பாருங்கள். சொற்பொருள் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. நன்கனியர் அப்படின்னா நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு பொருள் பிரிச்சிருக்கலாம். அதாவது நன்கு நெருங்கி இருப்பவர். எண்ணம் அப்படின்னா என்ன பயன் சரிங்களா. சேய்மை அப்படின்னா தொலைவு. சேய் அப்படின்னா மட்டும் குழந்தையின் பொருள். மை விகுதி சேர்ந்தால் அது தொலைவுன்னு அர்த்தம் சரிங்களா. செய் அப்படின்னா வயல் சரிங்களா. செய் அப்படின்னா வயல். அணையர் அப்படின்னா போன்றோர் சரிங்களா. வைப்புல் அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவராக கொல்லப்படாது. வைத்தீயில் அப்படின்னா வைத்து கொடுக்கும்படி. விச்சை அப்படின்னா என்னது, கல்வி சரிங்களா. விச்சை அப்படின்னா கல்வி. புக் பேக் பாருங்கள்.
இதில் வந்து கற்பவை கற்றபின் அதில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு தனிப்பாடல் திரட்டுன்ற ஒரு நூல். இதுலேயும் இந்த செகண்ட் பாடம் பார்த்தோம் இல்லையா நாலடியாரில், அந்த பாட்டு சம்மந்தமான கொஞ்சம் ப்ரீஃபாக தர மாதிரி. அதில் என்ன சொன்னாங்க, கல்வி வந்தவர்களுக்கும் கொடுத்தா குறையப்படாது, அரசராலையும் கவர முடியாது, குழந்தைக்கு சேர்த்து வைக்க செல்வி செல்வம் கல்வி அப்படின்னாங்க. ஸோ சேம் அதே தான் இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. கல்லாருக்கோ பயமில்லை காவலுக்கோ கல்லருக்கு திருடுறவங்களுக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி எனும் உளப்பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடு உலகின்றீரே இல்லை உழல்கின்றேரே. சரிங்களா, இது வந்து தனிப்பால திருட்டில் ஒரு திருட்டில் சொல்லப்பட்ட ஒரு நூல். சரிங்களா, அதாவது கல்வியை பற்றி சிறப்பு வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். யாராலையும் அதை இருக்க முடியாது. கல்லர் அந்த திருடுவாங்க இல்லையா, அவங்களாலேயும் நம்மள்ட்ட இருக்க முடியாது. சரிங்களா, இன்னொன்று இதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க தேடிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் நம்ம காவலுக்கு முக்கியமான ஒன்று, கல்வி. சரிங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, கல்வி எந்தளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ ஒரு பெரிய பெரிய காலேஜை கட்டுறவங்க வந்து முக்கால்வாசி படிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த காலேஜில் வேலை பார்க்குறவங்க என்னவோ படித்தவங்க தான். சரிங்களா, படிக்காதவங்களும் படித்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே இருக்க அந்த காலேஜில் இருக்க படிக்காத அந்த நிர்வாகி இருப்பாங்க இல்லையா, அவங்க படித்தவங்க சொன்னதை மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, சேம் அதை தான் சொல்கிறோம், படிக்கிறதுக்கான அந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான் அந்த பாடல் சொல்லுது. சரிங்களா, ஸோ இதுக்கடுத்து பாருங்கள், நான்மணி கடிகை. நான்மணி கடிகை அப்படின்னா என்னது, இது வந்து 4 மணிகளை கொண்ட அணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். இதோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இதோடைய இயற்பெயர் வந்து நாகனார். ஊர் வந்து விளம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்ற பொருள். சரிங்களா, கடிகை அப்படின்னா அதுக்கு அணிகலன்ற ஒரு பொருளும் இருக்குது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி 4 மணிகளை கொண்ட அணிகள் அப்படிங்கிறதுனால இது வந்து 4 மணி கடிகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இன்னொன்று இதில் வந்து 4 மணிகள் எப்படி 4 மணி கடிகைன்னா அணிகள் இல்லையா, 4 மணிகளை கொண்ட அணிகள் எப்படி இருக்குமோ அதே போல் 4 அறக்கருத்துக்களை கொண்டிருக்கனால இந்த நூலுக்கு 4 மணி கடிகை அப்படின்ற பெயர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ பாட்டல் பார்ப்போமா. மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனைக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு அழகு யாருன்னா அங்கே இருக்க பெண்களாமா. சரிங்களா, அந்த வீட்டோட குடும்பத்துக்கு விளக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, விளக்கு போட்டவங்க யார், அங்கே இருக்க பெண்கள். சரிங்களா, அந்த பெண்ணுக்கு விளக்கு யார் தெரியுமா, அவங்களுடைய குழந்தைகள். தாய்காய் சால் புதல்வர்னு சொன்னாங்க. சரிங்களா, சரி, அந்த புதல்வருக்கு விளக்கு யார், ஓகேவா, அந்த புதல்வருக்கு விளக்கு கல்வி. சரிங்களா, கல்வி தான் அவங்களுக்கு விளக்கு போகிற. சரி, ஓகே, ஏன்னா புதல்வருக்கு கல்வி விளக்கு, கல்விக்கு யார் விளக்கு, ஓதின் புகழ்சால் உணர்வு. அதாவது குடும்பத்துக்கே இதெல்லாம் சொல்கிறது நல்ல எண்ணங்கள். சரிங்களா, கல்விக்கு ரொம்ப முக்கியம் என்னது, ஒழுக்கம். சரிங்களா, இவங்க முடிக்கிற இடத்த என்ன முடிக்கிறான் பாருங்கள், கல்விக்கு விளக்கம் ஒழுக்கம் அப்படின்னு முடிக்கிறாரு. சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு இவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஸோ அடுத்து இதுக்கான சொற்பொருள் பாருங்கள். மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, தகைசால் புதல்வர்னா பண்பில் சிறந்த பெண்கள் புதல்வர்கள்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, தகைசால் புதல்வர் அப்படின்னா பண்பில் சிறந்த புதல்வர்கள்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது அது மாதிரி. சரிங்களா, அடுத்து புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். அடுத்து பாருங்கள், காதல் புலவர்னா அன்புடைய மக்கள், அது பார்த்துறோம். அடுத்து உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம். சரிங்களா, ஸோ இவ்வளோதான் 4 மணி கடிகை சம்பந்தமான செய்திகள். அடுத்து பழமொழி 400. சரிங்களா, பழமொழி 400 பாருங்கள். இதோடைய பாடல்களோட எண்ணிக்கை வந்து 400 பாடல்களை கொண்டது. காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, இவருடைய ஆசிரியர் வந்து முஞ்சுரை அரையனார். இவருடைய ஊர் வந்து முன்றுரை, அதனால் இவருக்கு வந்து முன்றுரை அரையனார் பேர் வந்தது. அரையன் அப்படின்னா ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் சொல்லப்படுது, அல்லது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா. இந்த நூல் வந்து ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இந்த நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. இதனால தான் இதுக்கு வந்து பழமொழி 400 அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, இவர் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அழைக்கப்படுது. முக்கால்வாசி இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் முக்கால்வாசி இதில் வந்து சமண சமயம் சார்ந்ததாக இருக்கும். சில வந்து தான் ஹிந்து சமயம், சில வந்து அப்புறம் மற்ற சமயங்கள் புத்த சமயத்தை சார்ந்த அது மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுரையார் நாற்றுசையும் கொள்ளாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தாமேயாம் ஆயினும் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். இல்லை, அந்த ஆற்றுண்ணா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, கற்றவருக்கு கட்டிச்சோறு வேண்டாம். சரிங்களா, ஸோ அதை தான் ஆற்றுண்ணா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதாவது யார் கற்றவங்க திரும்ப நம்ம இல்லை ஃபுல்லாக படிக்க போகிறதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, கல்வி தான் அவசியம் சொல்கிறாங்க.
இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் பிஹெச்டி முடிச்சவங்களாகவும் இருக்கலாம், சில பேர் 10th முடிச்சுட்டு பார்க்குறவங்களாக இருக்கலாம், சில பேர் டிகிரி முடிச்சவங்களாக இருக்கலாம், டிகிரி ரேங்க் ஹோல்டராகவும் இருக்கலாம், ஏன் ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம். பட் ரீசன் என்ன? கல்வி. சரிங்களா? ஆனால் திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து படிச்சுட்டு இப்போ படிக்க போகிறவங்க எல்லாமே கன்ஃபார்மாக ஒரு நிலையை அடைய தான் போடுவீங்க. சரிங்களா? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் அதுக்கு தகுந்த வேலைக்கு போகல அப்படின்னா போவோம். சரிங்களா? ஆனால் இன்னொன்று கவனிங்க, கட்டுறது வந்து நம்ம வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் வரும். சரிங்களா? நீங்கள் நினச்சா இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும், படிக்காத ஒருத்தனால போக முடியுமா? நீங்கள் நினச்சா கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆனால் ஐஏஎஸ் ஆக முடியும், அவங்களால ஆக முடியுமா? ஸோ அதுதான் கல்வியோட அவசியம் என்னங்கிறது தான் உழவும் சொல்கிறாங்க. கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம். ஆனாலும் சில பேர் வந்து நான் நிறைய டிகிரி படித்து ஒன்றுத்துக்கு ஆகலன்னு சொல்லலாம், அது அவங்களோட தப்பு. அப்படியே இருக்குது நம்ம யார் தப்பு? அவங்க தப்பு தானே. நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான முயற்சி எடுத்துகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு முயற்சி கன்ஃபார்மாக ஒரு நாளில் திருவினை ஆக்கும் தான். சரிங்களா? நீங்கள் தான் அந்த முயற்சிக்கு வந்து ஏதுவாக கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான், கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மாறி ஒன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றுரா முன்றிரோல் இல். ஒன்றிரா முன்றிரோ இல் அப்படின்னா ஒன்றுரா முன்றிரோ இல்லுங்கிறது தான் இதுக்கான இந்த பாடலுக்கான பொருள். அதாவது அங்கே இருக்க இல்லத்தில் இருக்கிற பெண்களை பற்றி இந்த பழமொழி சொல்லுது. சரிங்களா? ஸோ ஆற்றமும் அப்படின்னா நிறைவாக, கட்டுறது எப்படி இருக்கணும், கசடாக கற்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கசடை. இப்போ அந்த கட்டுறது எப்படி இருக்கணும், கசடாக கற்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே ஆற்றவும் அப்படின்னா அதுக்கு கசடன்ற பொருள். சரிங்களா? அடுத்து தாமேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படின்னு அர்த்தம். உணா அப்படின்னா உணவு, நல்கினால் அப்படின்னா கொடுத்தால், நல்குதல், ஈதல் அப்படின்னா கொடுத்தல்னு பொருள். சரிங்களா? அடுத்து மாறி அப்படின்னா மழை. சரிங்களா? வறந்திருந்தா அப்படின்னா வறண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். மடமகள் அப்படின்னா இளைய மகள் அர்த்தம். முற்றில் அப்படின்னா திண்ணை. சரிங்களா? முற்றில் அப்படின்னா திண்ணை. ஓகேவா? அதே மாதிரி இன்னா 40, இதுக்கு அடுத்து நான் பார்க்க போகிற நூல் என்ன அப்படின்னா இன்னா 40. இதோட ஆசிரியர் யார்? கபிலர். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இதோட பாடல்கள் வந்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் 1, மற்ற பாடல் வந்து 40, மொத்தம் 41 பாடல்கள். சரிங்களா? அதாவது ஆப்ஷனில் 40 பாடல் கொடுத்து வேறு 40 தவிர 41 இல்லாமல் வேறு இருந்துச்சுன்னா 40 போடுங்க, 41 கொடுத்து 40 இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் 41 போடுங்க. சரிங்களா? 40 போடலாம், 41 போடலாம். சரி, ஓகேவா? அடுத்து இதோட பாகை என்ன? இதோட பாக வகை வந்து வெண்பா வகை. சரிங்களா? இது என்ன பாவகை சார்ந்தது அப்படின்னா வெண்பா. ஓகேவா? அடுத்து இன்னா 40 அப்படின்னா இன்னா அப்படின்னா துன்பம் அர்த்தம், துன்பம். ஓகேவா? 40 அப்படின்னா 40 திரும்பம் தர 40 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோட கடவுள் வாழ்த்தில் கூறப்படும் கடவுள்கள் யார் அப்படின்னா சிவன், பலராமன், திருமால், முருகன். இந்த கடவுளில் கும்பிடாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு துன்பத்தை தரும். சரிங்களா? இந்த கடவுள் கும்பிடாமல் இருக்கிறது, வழிபடாமல் இருக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இது துன்பம் கொடுக்கும் செயல்களை தடுத்தலுக்கு பற்றி சொல்கிறது தான் இந்த நூல். சரிங்களா? சங்க காலத்து கபிலரும் இவரும் வேறு பேர். சங்க காலத்து கபிலரும் ஒருத்தர் பாருப்பா. இதுக்கு முன்னாடி இந்த காலம் வந்து நம்ம பார்க்குறது 17 வந்து சங்கம் மருவிய காலம். சரிங்களா? அதற்கு வந்து சங்க காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ இருக்க கபிலரும் இவரும் வேறு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த நூல் வந்து 164 இன்னா செயல்களை கொள்ளப்பட்டிருக்கு. இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்ய வேண்டியவன்னு ஒன்று இருந்தால் செய்யக்கூடாதவன்னு ஒரு இருக்குல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்னா 40. சரிங்களா? அது எத்தனை விஷயம் அப்படின்னா 164 இன்னா செயல்களை கூடியிருக்கு. சரிங்களா? இதில் முக்கிய பாடல் அடிகள் இருப்பாங்க. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா, உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா. உண்ணாது வைக்கிற பொருள், அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை வச்சுட்டு சாப்பிடாமல் ஒரு பொருள் வச்சு அது வேஸ்ட்டு, அது தேவையில்லை, அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தீமையுடையவர்கள், அதாவது தீமையுடையவர் அருகில் இருக்கிறது தப்பு, அதுவும் இன்னா வேணாம் அப்படின்னாங்க. அடுத்து ஊனை தின்று ஊனை பெருக்கள் முற்றி நின்னா, அதாவது அசைவம் சாப்பிடுவதற்கு நீ சாப்பிடாமே செத்து போயிடலாம், அது மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? ஊனை தின்னு, ஊனை அப்படின்னா கறி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஊனை அப்படின்னா நம்மளோட உடம்பு. ஊனை தின்னு ஊனை வளர்க்குறதுக்கு நீ அவ்வளோ வளர்க்காமல் இருக்கலாம். அடுத்து குளவிகள் உற்ற பிணி இன்னா. சரிங்களா? குழந்தைகளுக்கு வந்து இப்போ பிணி இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னா பொருள் இல்லாதோர் வன்மை புரிவு. இன்னா பொருளே இல்லாதவங்க, அவங்களோட இதுதான் நம்மளுக்கு நல்லது அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இதில் அடுத்து இனியவை 40. இன்னா 40 இன்னா முடிஞ்சாலே அந்த போட்டலாம். இனியவை 40 என்ன? இதெல்லாம் இனிமே தரக்கூடியதாக சொல்லுவாங்க. சரிங்களா? இதோடைய ஆசிரியர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதஞ்சேதனார். இதோடைய ஊர் வந்து மதுரை. சரிங்களா? காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதுலேயும் வந்து 40 பாடல்களை கொண்டது. ஏன்னா இது இனியவை 40 தானே. ஸோ அதனால் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை கொண்டதுனால நற்கருத்துக்களை விட இனிமையான கருத்துக்களை கூடுது. சரிங்களா? பாருங்களேன், அங்கே வந்து இன்னான்னு படித்தோம், இங்கே இனிதேன்னு படிப்போம், அவ்வளோதான்.
குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே. குழவி பிணியின்றி வாழுதல் அழுது கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. மயரிக எல்லாராய் மாண்புடையாச் சேரும் திருவந்தீர் வின்றேல் இனிதே. சரிங்களா? அதே மாதிரி சலவரை சாரா விடுதல் இனிதே. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலதினை ஞானத்து மண்ணுயிருக்கு எல்லாம் தகுதியால் வாழுதல் இனிதே. சரிங்களா? சலவர்னா யாரு? துன்பம் தரவங்க, கெட்டவங்க, அவங்கள நம்ம சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் இனிது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவங்க சாராமல் இருக்கிறது, தீய வழியில் போகாமல் இருக்கிறது, அது இனிது இனிமையான விஷயம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சொல்லும் பொருள் பாருங்கள். குழவி அப்படின்னா குழந்தை, பிணி அப்படின்னா நோய், கழலும் அப்படின்னா என்னென்னா பேகம். சரிங்களா? அதே மாதிரி பயரி அப்படின்னா மயக்கம், சலவர் அப்படின்னா வஞ்சகர். சொன்னேன் இல்லையா? சலவர் அப்படின்னா வஞ்சகர். அடுத்து மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் அப்படிங்கிறதா மண்ணுயிருக்கு எல்லாம் அப்படின்னு போட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த நூல் முடியுது. அடுத்து பார்க்குற நூல் என்ன அப்படின்னா திரிகடுகம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இதோடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். சிறப்பு சிறு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்ற ஒரு சிறப்பாக அப்படின்ற ஒரு சிறப்பில் எந்த நூல் சொல்லுது? பாயிரவியல் குறிப்பிடுது. சரிங்களா? பாயிரம் இவர் சொல்லுது. இவர் போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? 17 கீழ்கணக்கு நூல்களை எழுதினவங்கள முக்கால்வாசி பேர், சில பேர் பெரிய புலவராக இருப்பாங்க, சில பேர் அரசராக இருப்பாங்க, சில பேர் கவிஞராக இருப்பாங்க, சில பேர் போர் வீரராக இருப்பாங்க. சங்க காலத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது அந்தளவுக்கு இல்லவே இல்லை. ஸோ காரணம் இதுதான். சரிங்களா? இல்லை புலவரும் பாடல் எழுதியிருப்பாங்க, அரசனும் பாடல் எழுதியிருப்பாங்க, சாதாரண பாமரனும் பாடல் எழுதியிருப்பாங்க, ஒரு கூலவாணிகள் விற்கிறவங்களும் பாடல் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் திரிகடுகம் எத்தனை நூல்களை கொண்டது அப்படின்னா 100 நூல்களை 100 பாடல்களை கொண்டது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாவகை பாருங்களேன். இது என்ன பாவகை அப்படின்னா வெண்பாவகை. சரிங்களா? இந்த நூலில் சொல்லப்படுற அந்த 3 வகையான மருந்துகள் என்னது? சுக்கு, மிளகு, திப்பியாலான மருந்தின் பெயர் திரிகடுகம். இவற்றை உண்டால் உடல் நோய் நீங்கும். அதுபோல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 3 கருத்துக்களை மக்களின் மனநோய் போக்கி தெளிவுபடுத்தும். சரிங்களா? ஸோ இதான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடல் பாருங்களேன். உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் வற்றி சாயினும் சான்றாமை குற்றமை இம்மூன்றும் தூவயரும் என்பார் தொழில். அதாவது நீராடிய பின் உண்றது ஒரு 3 பழக்கம் சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா? குளித்த பிறகு சாப்பிட்றது, நீராடிய பின் உண்ணுதல், பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது. யாருக்காலும் பொய் சாட்சி அப்படின்னா பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது. சாட்சி அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டு அந்த நீதிமன்றம் சொல்கிற பொய் சாட்சி மட்டும் இல்லை, வீட்டிலே பொய் சாட்சி சொல்கிறது கூட தான். சரிங்களா? பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது. அறிவு ஒழுக்கம். சரிங்களா? அறிவும் ஒழுக்கமும் மாறாமல் இருக்குது. இது 3ம் மெய்களால் தூய்மை உடையவரோட செயல். மெய்னா என்னது? உடலாலையும் மனசாலையும் தூய்மை அவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாடல் பாருங்களேன். இல்லாருக்கென்றெறியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்படுத்தும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாதர்குல. சரிங்களா? நன்றறியும் மாதர்குல என்ன சொல்கிறாங்க பாருங்க. வறியவருக்கு பொருள் அளித்தல், உலகத்தின் நிலைமையை அறிந்து கல்வி நல்வழியில் வாழ்கிறது, எவ்வுயிரை துன்பத்தில் இல்லாமல் இருக்கிறது, எந்த உயிரை துன்பப்படுத்தாமல் இருக்கிறது. இது 3ம் வழியில் நடக்கும் மக்கள் தான் நல்ல வழியில் நடக்கிற மக்கள். சரிங்களா? அவங்க தான் நல்ல சான்றோர்கள் மாந்தர்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தபமும் நிறை ஒழுக்கம் தோற்றான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றாரின் கண் தூவிய வித்து. சரி, தூற்றின் கண் வித்து. அதாவது தூற்று அப்படின்னா என்னது? தூருன்னு எதாவது சொல்லுவோம். நம்ம 10th ஆல்ரெடி இங்கே இது பார்க்குறவங்க டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தீங்கன்னா 10th தேவநேய பாவனர் சம்மந்தமான ஒரு நூல் இருக்கும், ஒரு லெசன் இருக்கும். இயல் 3ஓ 4ஓ தெரியல. அதில் தாவரத்தோட அடிவகை, நுனி வகை, தாவரத்தோட பேர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கன்னா தூறு அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புதர் செடியை தான் தூருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. தூற்றின் அதோட தூவிய வித்து அப்படிங்கிறாங்க. தூற்றின் கண் தூவிய வித்துனா என்னது? புதருக்குள்ளே போகிற விதை மாதிரி. யார்? ஸோ புதருக்குள்ளே போகிற விதை மாதிரி யார் அப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அறம் இல்லாதவங்க. ஓகேவா? அதாவது அறம் இல்லாதவங்க பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவங்க மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு. இது 3 வேஸ்ட்டு. சரிங்களா? ஒரு அழகு இல்லாதவனோ, ஒழுக்கம் இல்லாதவனோ, இல்லை அறமே இல்லாதவனோ பட்ட ஹெட், அதாவது லீடர்ஷிப்போ, இது 3மே எது? தூறு மேலே போட்ட வித்து மாதிரி, அதாவது புதரில் போட்ட விதை மாதிரி. அது முளைச்சி ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சொல்லும் பொருள் பாருங்கள். உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பெரினும் அப்படின்னா பெற்றாலம்,
பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கமாக சாருது. பால் பக்கம்னா ஒரு பக்கமே, சரிங்களா, ஒரு பக்கமே சார்ந்திருக்காமல் நடுநிலையமாக இருக்கணும், அதான் பால் பற்றி. சரிங்களா. தோல் வச்சினா தோல் சுருங்கி, சாயினும் அப்படின்னா அழியினும்னு அர்த்தம். சரிங்களா. சான்றாமை அப்படின்னா ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்க வருது. சரிங்களா, அதான் சான்றாமை அப்படிம்போம். அடுத்து குன்றாமை அப்படின்னா குறையின்றி இருக்கிறது. தூய்வியாம் அப்படின்னா தூய்மையுடையோர். ஈயும் அப்படின்னா அழிக்கும் இல்லை கொடுக்கும்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி அப்படின்னா வழி. சரிங்களா. அதே மாதிரி தூய்மை அப்படின்னா தூய தன்மை, மாந்தர்னா மக்கள். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன். சரிங்களா. அடுத்து வனப்பு அப்படின்னா அழகு. தூறு அப்படின்னா புதர். வித்து அப்படின்னா விதை. சரிங்களா. தன் வழங்கும் நாட்டோட உள்ள பல மொழிகளுக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றின் மேன்மையும் உடையராக மொழியே உயர்தனி செம்மொழி. அவ்விலக்கண அடிப்படையை ஆராயுமிடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியவற்றெல்லாம் தலைமையும் அவற்றின் மிக்க மேன்மையும் உடையதாக இருக்கிறது. இதை உயர்தனி மொழியாக திகழ்கிறது. இதுக்கடுத்து ஒரு 2 லைன் இருக்கும், நான் இதுவே போதும்னு வச்சு எழுதிட்டேன். சரிங்களா. இந்த கூட்டு யாருடையது அப்படின்னா பரிதிமார் கலைஞருடைய கூட்டு. சரிங்களா. ஸோ பாருங்கள், இந்த கூற்று கேட்பாலாம் கேட்டால் கேட்கலாம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க. இதோட அறநூல்களோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அறநூல்களோட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், அறநூல்களில் நாலடியாக பார்த்துருக்கோம். அடுத்து நாலடியாக அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைக்கு அடுத்து பழமொழி 400. பழமொழி 400க்கு அடுத்து என்ன பார்க்குறோம், இன்னா 40. அடுத்து இனியவை 40. திரிகடுகம். சரிங்களா. திரிகடுகத்துக்கு என்ன பார்க்குறோம், அதுக்கடுத்து அவ்வளோதான். மொத்தம் 6 நூல் பார்த்துருக்கோம்ப்பா. மீதி நூல்களை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.